ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிண்டர்லா செஃப் சீசன் 2 பார்ட் 25 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல சென் ஃபங்கு இறந்துட்டான். இதனால லியூலியோட மேடும் டக்குன்னு போய் அங்க இருக்க பாய்சன் கலந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுறான். அப்போ லியூலியோ நீ எதுக்காக அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா லியூலியோட மேட் பாட்டுக்கு அதை ஃபுல்லா குடிச்சிட்டு சென் ஃபங் நீ ஒன்னும் பயப்படாத, உனக்காக நானும் என்னோட குழந்தையும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல சென் ஃபங் நிறைய மயங்கி விழுந்து இறந்துடுறா. ஆனா லியூலி இதை பார்த்துட்டு அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதனால அவளும் செமையா கத்தி அழுதுட்டு இருக்கா. ஜென்ஜலும் பிரின்சியூ கிட்ட போய் லியூலி உடம்பு நல்லா சரியில்லாம இறந்துட்டான்னு சொல்லி எம்பரர் கிட்ட ப்ளீஸ் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியூ இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம், அதனால நான் இதுக்காக அந்த மாதிரி சொல்லணும், கண்டிப்பா லியூலிய வச்சு நான் எப்படியாவது ஹீரோவை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லியூலியும் அவ செஞ்ச தப்புக்களை அவளே அக்செப்ட் பண்ணிக்க முடியாம பேலஸ்ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளில வந்து தலைமறைவா ஆயிட்டா. அப்போ அவளும் ராயல் ஆண்டி அவளை வெறுத்தது, சென் ஃபங் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பேலஸ்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லி லியூலி எங்க இருக்கான்னு சர்ச் பண்ண சொல்லிருக்காரு. அப்போங்க ஒரு சர்வரும் வந்து எம்பரர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோவும் சரி சரி நீங்க சீக்கிரமா போய் லியூலி எங்க இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க. பிரின்சியும் எப்படியோ போய் லியூலிய கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா லியூலி திரும்ப பேலஸ்க்கு வந்து திடீர்னு போய் ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்கதான் போயிருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா லியூலி எல்லாமே மறந்த மாதிரி செமையா நடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ கிட்டையும் நானு ராயல் ஆண்டி தூங்கிட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன், ஆமா சென் ஃபங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டையும் நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவேன், சென் ஃபங்கும் எனக்கு ஒரு உட்டன் டாய் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான், ஆனா அவன் எங்கதான் போனான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் டிப்ரெஷன்ல இவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமா போயிருது. ஆனா ஹீரோயினுக்கு லியூலிய பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. இதனால ஹீரோயினும் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவ உங்க பிரதரையும் கொண்டிருக்கா, அது மட்டும் இல்லாம அவளோட மேடையும் கொண்டுட்டா, அவளாலதான் அவ குழந்தையும் இறந்திருக்கு, இப்போ நீங்க அவளை இங்க மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நானே எம்பரர் கிட்ட அவளுக்கு ஏதோ நோய் வாய்ப்பட்டு அவ இறந்துட்டான்னு சொல்ல சொன்னேன், ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணல, அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு நிறைய மெமரி லாஸும் ஆயிடுச்சு போல, அதனாலதான் அவளை நான் இங்க தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் அவ தப்பு பண்ணிருக்கா, அவளை நீங்க இங்க மறைச்சு வச்சிருக்கிறது கூட கிரைம் தான், இந்நேரம் நானும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், என்னையும் இப்படிதான் காப்பாத்தி விட்டுருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ, என்னதான் இருந்தாலும் இப்ப லியோலி நம்ம ஃபேமிலியா சேர்ந்தவ, சப்போஸ் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சுனா கூட நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறாங்க. என்ன உங்க ரெபிடேஷனுக்கு வேண்டி அவ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி மறைக்க பாக்குறீங்களா, என்னதான் இருந்தாலும் நீங்க அவளோட பிரதர் சுன்னியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹுக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜரும் அங்க வந்து என்ன உன்னோட ஃபேமிலியில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஃபர்ஸ்ட் லியூலியோட மேட இந்த ஹீரோ மறைச்சு வச்சிட்டு இருந்தாரு, இப்போ லியூலிய மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க, என்னதான் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும் அவரு என்ன பண்ணாலுமே அது உன்னோட ஃபேமிலிக்கு நல்லதா தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு என்னமோ பண்ணட்டும், ஆனா நான் அவர் மேல செம கோவத்துல இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் நீ என்னமோ கோவத்துல இருக்க மாதிரி தெரியலையே, நீ அவரை மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் போதும் போதும் நீங்க இதுக்கு மேல எதுவும் அவரை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் எனக்கு என்னமோ லியோலி நிஜமாலுமே மெமரி லாஸ் பண்ண மாதிரி தெரியல, அவன் நடிக்கிறான் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும் ஃபேமிலியில வர ப்ராப்ளமே நம்ம குக்கிங் மாதிரி தான், ஏன்னா சப்போஸ் நம்ம எல்லாம் ஃபுல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட அவுட்கம் என்னன்னு தெரியும், அதனால நீ இத காலத்தோட போக்குல விட்டுரு, கண்டிப்பா உண்மை என்னன்னு கொஞ்சம் நல்லா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் என்ன நடந்தாலும் இந்த லியூலி எப்படியாச்சு என்னையும் ஹீரோவையும் பிரிக்கத்தான் பாப்பா, நான் கண்டிப்பா இந்த விஷயத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் குக் பண்ணி முடிச்சுட்டு மேனேஜர் கிட்ட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜரும் பாக்குறக்கே செமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. இதனால மேனேஜரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மேனேஜர் நல்லா தானே இருக்கு, உனக்கு என்னாச்சு, உன்னோட உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் அவசர அவசரமா டாக்டர் கிட்ட போறாங்க. அப்போ டாக்டரும் அவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இதனால நீங்க இன்னும் நல்லா உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் ஒருவேளை அன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் நீல் டவுன் பண்ணிட்டு இருந்ததுனால இன்னும் நம்ம உடம்பு சரியாகலையோ என்னமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்டையும் இப்போ நான் வீக்கா இருக்கிறதுனால என்னால குழந்தை பெத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. ஆனா டாக்டர் இல்ல நீங்க கரெக்டான ஃபுட்டையும் மெடிசனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா அதுக்கான மெடிசன்ஸ் உங்க வீட்டுக்கே அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நம்ம இப்பதான் ஹீரோ கிட்ட நான் பிரெக்னெண்டா இல்ல நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொன்னேன், ஆனா திரும்ப அவர்கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா அவரை ஏதோ
ட்ரிக் பண்றேன்னு நினைச்சுக்குவாரு. இதனால இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு நம்ம சீக்ரெட்டாவே வச்சுக்குவோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அந்த டாக்டர் கிட்டையும் இல்ல நீங்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட வேணாம், ஹெவன்லி ரெஸ்டாரண்டோட ஓனர் நான் தான், அதனால நீங்க அங்க கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க ரூம்ல நடந்துகிட்டே நம்ம என்னதான் பண்றது, ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாமா வேணாமா, சப்போஸ் சொன்னோம்னா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிட்டாருன்னா அவரே நம்புவாரானு தெரியல, இதனால தேவையில்லாத பிரச்சனை வேற வரும், அதனால ஃபர்ஸ்ட் லியூலியோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ராங்கும் அவங்க கிட்ட கொடுத்த புக் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹெவன்லி ரெசிடென்ஸ்க்கு 2 முயலை வாங்கிட்டு போறாரு. ஆனா மேனேஜர் அதை பார்த்தோன்னா என்ன சமைக்கிறதுக்காக முயலை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல இது சமைக்கிறதுக்காக இல்ல, ஹீரோயின் பிளாக்மெயில்ல இருந்தப்போ அவளுக்கு பெட்ஸ் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க பிசினஸ் தான் முடிஞ்சிருச்சல, அப்புறம் ஏன் இன்னும் ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜரும் இன்னைக்கு பிசினஸ் நல்லாவே போச்சு, அதனால அவ சில ஃபுட் எல்லாம் டெலிவர் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் ஹீரோயின் ஒரு பைசாவை கூட மிஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்டையும் கொஞ்சம் காசு கொடுத்து இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இப்போ ரீசெண்டா ஹீரோயின் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதனால இந்த காசை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் சர்வன்ஸை சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும் பரவாயில்லையே நீங்க ஹீரோயினை பத்தி ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது, சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சரி நீங்க கிளம்புங்க, நான் ஹீரோயினுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்த வந்து ஹீரோ கிட்டையும் இந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ நீங்க என்னன்னு சொல்லுங்க, நீங்க மெடிக்கல் சென்டர்ல இருந்து தானே வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனா ஆமா நான் உங்களோட மெடிசன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இது என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் இது எல்லாமே ஹெல்த் மெடிசன் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இதை நீங்க வீட்டுக்கே டெலிவர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவன் இல்ல அவங்க ஹெவன்லி ரெசிடென்ஸ்ல தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோவும் அந்த மெடிசனோட பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா அதுவும் அன்னைக்கு ஹீரோ கொண்டு வந்து கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரியே இருக்கு. ஹீரோயினும் ஹெவன்லி ரெசிடென்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா அப்பங்க யாருமே இல்ல, அங்க அந்த மெடிசன் மட்டும் தான் இருக்கு. இதனால அவங்களும் அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. லியோலியும் யாரும் இல்லாத சமயத்துல ஹீரோயினோட ரூமுக்கு போய் அங்க இருக்க பொருள் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ராங்கு ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த புக்கையும் எடுத்து அதுல இருக்க ஒரு பேஜ ஒரு பேப்பர்ல டிரா பண்ணி அதை எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. அவளும் கரெக்டா அந்த புக் எடுத்து அதே இடத்துல வச்சிடறா. ஆனா ஹீரோயினும் லியோலிய பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா லியோலி நீ யாரு, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் ஹீரோவை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றா. அப்ப ஹீரோயினும் கவனிச்சிடுறாங்க. அவங்க கிளாத் சுத்தி வச்சிருந்த அந்த புக்கு கிளாத் மட்டும் அந்த டோருக்கு வெளியில இருக்கு. இதனால ஹீரோயினும் டக்குனு போய் அந்த புக் எடுத்து பார்த்துட்டு லியூலி கிட்ட எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இதை நீ எடுத்திருக்க, ஏன்னா அதுல நான் மார்க் பண்ணி வச்சிருந்த இடம் மாறி இருக்கு, அப்போ நீ அந்த பேஜஸ் எல்லாம் திருப்பி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு உனக்கு மெமரி லாஸ் ஆகல தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவளும் ஆமா மெமரி லாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால ஹீரோயினும் அப்போ நீ எதுக்காக இங்க வந்த, இப்போ உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லியூலியும் இத்தனை விஷயங்கள் இறந்ததுக்கு அப்புறமா நானே இங்க சந்தோஷமா இல்ல, அப்போ நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதனால ஹீரோயினும் செமையா கடுப்பாயிடுறாங்க. இந்த விஷயத்த நான் இப்பவே போய் ஹீரோ கிட்ட சொல்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா லியூலி ஹீரோயினா மறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இதனால ஹீரோயினும் நகரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லியூலிய தள்ள போய் கரெக்டா அங்க ஹீரோவும் வந்துடுறாரு. இதனால லியூலியும் ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. லியூலியும் ஹீரோ கிட்ட யார் இந்த பொண்ணு, எதுக்காக நீங்க உங்க ரூம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் லியூலிய இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் நான் தான் உங்ககிட்ட இத்தனை தடவை சொல்றேன்ல, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த விஷயத்த அவளே கூட ஒத்துக்கிட்டா, ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க லியூலியா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த சோல்ஜர்ஸும் லியூலியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன நான் சொல்றத நம்ப மாட்டீங்க, ஆனா லியூலி சொல்றத நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ வந்ததே நம்மள பிரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவ இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அவன் நினைச்சா நம்மள பிரிச்சிட முடியுமா, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மளால பிரிக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கோ, நீ எதுக்காக இப்போ வியர்டா நடந்துகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்பவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் முதல்ல இருந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சரி சொல்லு நீ என்னதான் நான் நம்பணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் சொன்னா மட்டும் நீங்க அதை நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தெல்லாம் போய் எம்பரர் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. இதனால ரோட்லயே உட்காந்துடுறாங்க. அப்போ கரெக்டா பிரின்ஸ் அங்க வந்துட்டு இருக்காரு. அவரும் ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ப்ளீஸ் என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்ஸ் ஹீரோயின் வலையில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் விடுறாங்க. அப்போ ஹீரோயினும் செக் பண்ணி பார்த்துட்டு வெளில வந்துடுறாங்க. பிரின்ஸியும் டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் ஏதோ குழந்தைன்னு சொல்லி பேச வந்துடுறாரு. ஆனா ஹீரோயின் நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த
பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கான்ல, அது மட்டும் இல்லாம இவரு ஒண்ணு என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால டாக்டரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ பிரின்சியும் ஹீரோயின் கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஆனா ஹீரோ எங்க, அவன் உன்ன பாத்துக்காம வேற என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஒண்ணு இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பிரின்சியும் நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், ஆனாலுமே நான் எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்டு தான், நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அவங்க பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொன்னது, அவங்க கூட சண்டை போட்டது, இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு செமையா குடிச்சிட்டே இருக்காரு. அப்போ லியூலியும் அங்க வந்து ஹீரோவை ஸ்டூபிட் டாங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோக்கு போதை ஓவர் ஆனதுனால அதை ஹீரோயின் நினைச்சிட்டு லியூலியோட கையை பிடிச்சுக்கிறாங்க. அவளும் அதை சாதகமா பயன்படுத்திட்டு ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான். அப்போ லியூலியும் ஹீரோவை அவளோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறா. ஆனா ஹீரோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவளும் இது உங்க ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ ராங் ஃபூ கொடுத்த புக்கையும் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க, அன்னைக்கு லியூலி எழுதிட்டு போனதோட அச்சு வந்திருக்கு. அப்போ ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இது அன்னைக்கு லியூலி தானே வந்து எடுத்து பார்த்தா, ஆனா அவ பார்த்தது மட்டும் இல்லாம இதை காப்பி பண்ணிட்டும் போயிருக்கா, அதோட அச்சு தான் இதுல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால அவசர அவசரமா போய் ஹீரோ எங்கேயும் தேடுறாங்க. ஆனா ஹீரோ தான் அங்க எங்கேயுமே காணோம். அப்ப கரெக்டா அங்க 2 மெய்ட்ஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்க கிட்ட போய் ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல ஒருத்தி சொல்ல வர, ஆனா இன்னொருத்தி அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் எங்கேன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்களும் அவங்க லியூலியோட ரூம்ல இருக்காங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் அவசர அவசரமா லியூலியோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா லியூலி படுத்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஹீரோயினும் செமையா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஹீரோவை ஸ்டூபிட் டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா ஹீரோ எந்திரிக்காததுனால செமையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோவும் எந்திரிச்சு பாக்குறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு லியூலியும் அவங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறத. இதனால அவரும் டக்குன்னு எந்திரிச்சு வந்து இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் படுக்க சம கோவமாகி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அவ நிஜமாலுமே என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கா, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சப்போஸ் நான் சொன்னதை கேட்டு ஃபர்ஸ்டே அவளை இங்க இருந்து அமுச்சு விட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், சப்போஸ் நீ சொன்னதை நான் ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சமக்கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி ஹீரோயின் கிட்ட நீ எப்ப பார்த்தாலும் லியூலிய பத்தி தான் பேசிட்டு இருந்தியே தவிர நீ ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோயினும் உங்ககிட்ட நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ ஏன் திரும்ப பிரெக்னென்ட் ஆயிட்டேங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லல, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக திரும்ப போய் அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அந்த ரிங்கை எவ்வளவு ப்ரீஷியஸான விஷயம் தெரியுமா, அத ஒரு இடத்துல புதைச்சு வைக்க நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அது சரி, ஆனா நீ பிரெக்னென்டா இருக்கேங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல, சப்போஸ் நீ திரும்ப போற ஐடியால இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி நீங்க போய் அவ கூட தூங்கிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த விஷயத்த நான் கொஸ்டின் கேட்டா நீங்க திரும்ப திரும்ப என்னையே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு போய் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறாங்க, அன்னைக்கு ஹீரோ கூட அங்க நீல்டவுன் பண்ணி எப்பவுமே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதெல்லாம். அப்போ அந்த ரிங்கையும் பார்த்துட்டு என்ன என்னோட ரிங் மட்டும் ஃபேட் ஆயிருச்சு, ஆனா இந்த பாக்ஸ்ல இருக்கிற ரிங் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹெவன்லி ரெசிடென்ஸ்க்கு போறாங்க. ஆனா அங்க ஹீரோயினே இல்ல. அப்போ மேனேஜர் கிட்ட ஹீரோ போய் ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா மேனேஜர் ஹீரோயின் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் பண்ணது எல்லாமே தப்புதான் எனக்கு தெரியும், ஆனா இப்போ அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேனேஜரும் இப்ப நீங்க போய் அவங்கள பாக்குறதும் வேஸ்ட் தான், ஏன்னா அவங்க இங்க இல்ல, அவங்க மெடிக்கல் சென்டருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அவசர அவசரமா மெடிக்கல் சென்டருக்கு போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் செக்அப் முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. ஹீரோவும் டக்குன்னு போய் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நம்ம குழந்தை எப்படி இருக்கு, என்ன மன்னிச்சிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ அங்க அந்த டாக்டரும் வந்து இனிமேல் உங்களுக்கு 1 மந்த் கழிச்சு கரெக்டா பீரியட் ஆகும், நீங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த கேட்டோம்னா அந்த டாக்டரோட சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போயிடுறாரு. இதனால ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அவரோட சட்டையை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அவரு சொன்னதுதான் உங்களுக்கே காது கேட்டுச்சுல, அப்புறம் இதுக்காக தேவையில்லாம என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் நீ இப்போ உன்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அது என்னோட குழந்தையா இருந்தாலும் அது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது, நான் எப்படி இந்த உலகத்துக்கு கோயின்சிடன்ஸா வந்தனோ அதே போல என்னோட குழந்தையும் இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அது என்னதான் இருந்தாலும் நம்மளோட குழந்தை, நீ எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டியா, நம்ம எப்பவுமே ஒன்னா தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது தானே, அதனால நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் இப்ப முடிவு பண்ணல, எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சியும் அங்கதான் இருக்காரு. ஹீரோயினும்
பிரின்சியை கூப்பிடுறாங்க. பிரின்சியும் டக்குன்னு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோ பிரின்சியோ அவங்க கையை பிடிச்சோன்னே செமையா டென்ஷன் ஆகிடுறாரு. ஹீரோவும் பிரின்சியோட கையை தட்டி விட்டுறாங்க. அப்போ பிரின்சியும் ஹீரோ கிட்ட உன்னாலதான் என்னோட பதவியெல்லாம் போச்சு, ஆனா உன்னால எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வாங்க முடியாது, என்னன்னா நானும் ஹீரோயினும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட இது எல்லாமே போய் தானே, நீ ஏன் கூட தானே வரப்போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனால ஹீரோயினும் பிரின்சியும் ஒன்னா போறத பார்க்கவே முடியல. அவரும் செமையா சேட் ஆகிடுறாரு. ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.